நேற்று நடந்த டிஎன்டிஇடி பேப்பர் 1 எக்ஸாமுக்கான சொல்யூஷனை இப்போ பார்ப்போம். இந்த லேர்னிங் அசிஸ்டண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன்டிஇடின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேற்று நடந்த எக்ஸாம் காமிக்கும். 15th November 2025 பேப்பர் 1. இதில் 5 பார்ட்டையும் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ முதல்ல இந்த சுற்றுச்சூழல் அறிவியல் பார்ப்போம். சுற்றுச்சூழல் அறிவியலுக்கு போய்ட்டு அந்த ஸ்டார்ட் எக்ஸாமை கிளிக் பண்ணுங்கள். இதில் எம்சிக்யூன்னு கேட்குது. ஓகே, எம்சிக்யூவில் நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வருது, நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க. இதிலேயே உங்களுக்கு எத்தனை மார்க் வருங்கிறது தெரிஞ்சு போயிடும். நீங்களே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்களே உங்கள் ஆக்சுவலாக பரீட்சையில் என்ன ஆன்சர் கொடுத்தீங்களோ அந்த ஆன்சரை இதில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பதங்கமாதல், செகண்ட் கொஸ்டின் சிட்ரிக் அமிலம், மூணாவது கொஸ்டின் சென்னை மாநகரம், நாலாவது கொஸ்டின் டார்ஜிலிங். ஸோ 5 கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரி. அடுத்தது A4B321 4-3-2-1. ஸோ மூணாவது. அடுத்தது A2B1 A2B1C4D3 ரெண்டாவது ஆப்ஷன் இங்கே. ஓகே, அடுத்தது தொகுதி முத்தோலிகள். அடுத்த கேள்விக்கு மானுடவியல். அடுத்ததுக்கு நாட். அடுத்ததுக்கு பதில் இது ஜிப்ரால்டர் நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. ஓகே, அடுத்தது 12வது கேள்விக்கான பதில் கூற்று சரி காரணமும் சரி. இதுக்கு கூற்று சரி காரணமும் சரி, லாஸ்ட் ஒன். நீங்கள் திருப்பி இது ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் மாறி வரும். பட் ஆன்சர் இதே கரெக்டான ஆன்சர் இதே பொசிஷனில் வராது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பண்ணும்போதும் அந்த ஆப்ஷன்ஸ் மாறி மாறி வரும். பட் கரெக்டான ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, அடுத்து தாலமி. அடுத்த கொஸ்டினுக்கு பிரேசில். அடுத்தது இந்த குழந்தைகளுக்கான அவசர உதவி மையம் 1098. அடுத்தது ஆக்சிஜன். அடுத்தது கால்சியம். அடுத்தது சோளம். அடுத்தது 19வது கேள்வி. அப்போ அங்கே 139வது கேள்வி. அதுக்கு என்ன பதில்னு பார்த்தோம்னா, கேள்வி என்ன பார்த்தோம்னா, இதில் கூற்று 1 சரி ஆனால் கூற்று 2 தவறானது. கூற்று 1 சரி ஆனால் கூற்று 2 தவறானது, 4வது ஆப்ஷன் இங்கே. ஓகே, அடுத்தது 20வது கொஸ்டின். இது கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரி. கூற்று 1 இது 3வது ஆப்ஷன் இங்கே. ஓகே, அடுத்தது தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம். அடுத்தது பெங்களூரு. அடுத்தது மார்ச் 3ஆம் தேதி விலங்குகள் தினம், வன விலங்குகள் தினம். அடுத்தது 144வது கொஸ்டின். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரியானது. அடுத்து நிறப்பிரிகை மூலம் இந்த வானவில்லை பார்க்கலாம். அடுத்தது கன்ஜங்டிவா. அடுத்தது ஆஸ்மோலியன். அடுத்தது தேனீக்கள். அடுத்து உத்தரமேரூர். கடைசி கொஸ்டின் ஜெய்ப்பூர். ஓகே, இப்போ நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எத்தனை ரைட்டு எத்தனை தப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இப்போ நான் பண்ணியிருக்கிறதுல ஒன்று தப்பு காமிக்குது. 30 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எது தப்பு எது கரெக்டுன்னு கூட நீங்கள் ஆன்சரை பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கேள்விக்கான பதில் க்ரீனில் வந்துச்சுன்னா கரெக்டுன்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கு எப்படி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு. என்ன கேள்வி ஒரே ஒரு தப்பாக இருக்குன்னா, அந்த 6வது கொஸ்டின் பட்டியல் கரெக்ட் ஆன்சரும் நம்ம ஆன்சரும் இதில் தப்பாக இருக்குது. அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க.
எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே உங்களுக்கு தெரியும், நீங்கள் திருப்பி கேள்வியை போய் பார்த்தீங்கன்னாவே இங்கே பாருங்கள், இவங்க கரெக்ட் ஆன்சர் என்னென்னு கொடுத்துருக்காங்க, நான் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுலேருந்தே நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வியூ ரிசல்ட்ஸு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காமிக்கும். நவம்பர் 16 காலையில் 11:58:27 இந்த டெஸ்ட் எழுதியிருக்கோம். 29 கரெக்ட் ஆன்சரு, 1 தப்பு. ஓகே, இப்போ நீங்களே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்களே எடுங்க. ஆக்சுவலாக எக்ஸாமில் என்ன ஆன்சர் பண்ணினீங்களோ அந்த ஆன்சரையே கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஆக்சுவல் மார்க் என்ன வருங்கிறது தெரிஞ்சு போய்டும். இதே மாதிரி நான் மற்ற எல்லா பார்ட்டுக்குமே ஒன்று ஒன்றா போட்டுடுறேன். இப்போ சமூக அறிவியல் மட்டும் போட்டிருக்கேன், மிச்சம் இன்னும் 4 பார்ட் இருக்குது, 4க்கு இப்போ உடனே போட்டுடுறேன்.